சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரில் பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். வெள்ளை கொடி ஏந்தி சரணடை சென்ற விடுதலை புலிகளுடைய மூத்த தலைவர்களான நடேசன், புலித்தேவன் உள்ளிட்டவர்களை ராணுவம் சுட்டுக் கொன்றது என்ற குற்றச்சாட்டும், இசைப்பிரியா உள்ளிட்டவர்களை கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டும், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் அந்த சிறுவன் கொல்லப்பட்டது என பல அதிர்வுகளை உண்டாக்கிய நிகழ்வுகள் இருந்தன. அவை அத்தனை குற்றச்சாட்டுகளும் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக வைக்கப்பட்டன. இவற்றை ஆவணப்படங்களாகவும் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டது. அப்போதிருந்த அதிபர் ராஜபக்சேயும் அந்த இராணுவத்தினரும் அரசும் தொடர்ந்து இவையெல்லாம் தவறான குற்றச்சாட்டுகள், இதில் குறைந்தபட்ச ஆதாரமும் இல்லை என்கிற ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆவணப்படங்கள் நம்ப தகுந்தவை என்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ராஜபக்சேவினால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதியரசர், அங்கே நீதிபதியாக இருந்த ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த மேக்ஸ்வெல் பரணமுக தன்னுடைய 178 பக்க அறிக்கையிலே இவை நம்ப தகுந்தவை, இதற்கான அடிப்படை ஆதாரங்கள் இருக்கின்றன என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த அறிக்கை சர்வதேச நீதி விசாரணை தேவை என்கிற ஒரு பரிந்துரையையும் கொடுத்திருக்கிறது. இன்டர்நேஷனலி பேக்ட் ஜுடிஷியல் என்கொயரி அப்படிங்கிறதுக்கான அவசியம் இருக்கிறது என்பதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்தியாவும் சர்வதேசமும் இந்த பரிந்துரையை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன? போர்க்குற்றத்திற்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளனவா? இந்த அறிக்கையின் மீதான ஒரு பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்தில் நாளை விவாதம் நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் இந்த அறிக்கை குறித்து நம்முடைய விவாதம் தொடங்குகிறது. இன்றைய நம்முடைய விவாதத்தில் தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் தியாகு, பாஜகவிலிருந்து வானதி ஸ்ரீனிவாசன், மே 17 இயக்கத்திலிருந்து திருமுருகன் காந்தி, காங்கிரசிலிருந்து அமெரிக்கை நாராயணன், விரைவில் இலங்கையிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு MP ஸ்ரீதரன் நம்மோடு இணைய இருக்கிறார். தியாகு, இந்த அறிக்கை இதுல பல குற்றச்சாட்டுகளை, குறைந்தபட்சமாக நிறைய குற்றச்சாட்டுகள் இல்லைனாலும் சேனல் 4 வெளியிட்ட அந்த ஆவணப்படங்கள்ல குறிப்பாக தமிழர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கண்களும் கைகளும் கட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள்ல நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவை வைத்திருக்கிறார்கள். கூடவே அந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நிறைய பேர் காணாமல் போனது, சுட்டுக் கொல்லப்பட்டது உள்ளிட்ட விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது, ஏற்கனவே இந்த படங்கள் வெளிவந்த போதே இந்த படங்கள் பொய்யானவை, இவை சித்தரிக்கப்பட்டவை என்று அரசு பதில் சொன்ன போதே சேனல் 4 அந்த படங்களை ஐநா இது தொடர்பான தடயவியல் வல்லுநர் பிலிப் ஆஸ்ட்ரான் நினைக்கிறேன், அவர் கையில் கொடுத்து கருத்து கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த படத்தில் வெளிப்படுகிற புகை, அவர்கள் பேசிக்கொள்ளுகிற மொழி, இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற பொழுது இது உண்மைதான். இன்னொன்னையும் சொன்னார் கெலன் மேக்ரே, இந்த நபர்கள் யார் யார் என்பதை நாங்கள் சொல்ல முடியாது, ஆனால் இலங்கை அரசு நினைத்தால் உடனே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆள்களை யார், எந்த இராணுவம், எந்த பேர், எந்த படை, இவ்வளவு சொன்னார்கள். இவ்வளவு சொன்னதற்கு பிறகும் அவர்கள் தொடர்ந்து மறுப்போடு இருந்தார்கள். இந்த மேக்ஸ்வெல் அறிக்கை என்பது அதை உறுதி செய்திருக்கிறது, இது உண்மைதான் என்பதை உறுதி செய்திருக்கிறது. இந்த அறிக்கையும் கூட ஆகஸ்ட்லேயே வந்துவிட்ட அறிக்கை, இதை வெளியிடாமல் வைத்திருந்தார்கள். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த ஐநா புலனாய்வு குழுவினுடைய அறிக்கையில் அவர்கள் கொடுத்த முக்கியமான ஒரு பரிந்துரை, publish all unpublished reports of the many human rights related commissions of inquiry, presidential commission on the missing and army court of inquiry, எல்லாத்தையும் நீங்க வெளியிடணும். 2 கமிஷன்களோட அறிக்கை, முதலகமாவும் இதுவும் வந்திருக்கு. இந்த மிலிட்டரி கோர்ட் வந்துச்சுன்னா தெரியும் அதனுடைய லட்சணம் என்னங்கிறது. ஏன்னா இவங்க மிலிட்டரி கோர்ட்டை கொஞ்சம் கூட நம்ப முடியாதுன்னு மேக்ஸ்வெல் உறுதியாக சொல்லிட்டார். மிலிட்டரி கோர்ட்டில் கொடுத்து எதுவும் பண்ண முடியாட்டார். அதனால் இந்த போர்க்குற்றங்கள் என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிப்பதாக இந்த அறிக்கை அடிப்படையில் அமைகிறது. இந்த போர்க்குற்றங்கள் நிகழ்த்தப்பட்ட முறை ஐநா அறிக்கையில் சொல்லியிருப்பது போல இவை சிஸ்டம் கிரைம்ஸ், அமைப்புசார் குற்றங்கள் என்ற செய்தியோடு நாம் இணைத்து பார்க்கிற பொழுது இது இனக்கொலையை மெய்ப்பிப்பதற்கான சான்றுகள். அவர் நேரடியாக ஒரு பன்னாட்டு விசாரணை என்று கோரவில்லை என்றாலும் இராணுவத்தை நம்ப முடியாது, நீதிபதி தலைமையிலானதாக இருக்கணும். இதையும் அவர் சைதல் ஹுசைன் சொல்லியிருக்கக்கூடிய உள்நாட்டு பொறிமுறை என்பதை ஏற்கவே முடியாது, அது நம்பகத்தன்மை பெறாது என்று சொல்லுவதையும் நாம் இணைத்து பார்த்தால் உண்மையில் தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழியை வல்லரசுகள், இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற அரசுகள் தங்கள் புவிசார் சுயநலன் கருதி
பின்னுக்கு போட்டு விட்டன, அந்த நீதியை நீர்க்கச் செய்து விட்டன. இப்போது மீண்டும் உலகம் எதற்கு அழுத்தம் கொடுத்தாக வேண்டும் என்றால், இந்த உள்நாட்டு பொறிமுறை மற்றதெல்லாம் ஒத்து வராது, உண்மையில் ஒரு பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்படணும். அந்த புலனாய்வில் இந்த மேக்ஸ்வெல் அறிக்கையும் சேர்த்து கொண்டு நடத்தலாம். அப்படி ஒரு குற்றப்புலனாய்வும் அதன் மீதான ஒரு நீதி விசாரணையும் ஒன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கையில் ஒப்படைத்து நடத்தணும், அல்லது இதற்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூனல் அமைத்து நடத்த வேண்டும். இவ்வளவு காலம் இலங்கை அரசை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருந்தவர்கள் இதற்கு பதில் சொல்லியாரும். இலங்கையிலிருந்து ஸ்ரீதரன் நம்மளோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீதரன். வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களே, இந்த அறிக்கையை நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி பார்க்கிறது? நாளைக்கு அங்க விவாதம் நடத்த இருக்கிறீங்க பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்தில். இந்த அறிக்கையின் மீதான நம்பகத்தன்மை எவ்வளவு இருக்கிறது? இதுவரை சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்து வந்த இலங்கை ராணுவம் அதற்கு மாறான ஒரு அறிக்கை இன்று வெளிவந்திருக்கிறது. இந்த அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறாக எடுத்துக்கொள்கிறது? தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை நாங்கள் இந்த அறிக்கையிலே உள்ள விடயங்களுக்கு அப்பால் இது ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். மிக முக்கியமாக நாளை நடைபெற இருக்கின்ற விவாதம் என்பது இலங்கையில இருக்கின்ற இரண்டு பெரும் கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இரண்டுமே இப்பொழுது ஒரு தேசிய அரசாங்கமாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு இடையில் தான் அந்த விவாதம் நாளை நடைபெற இருக்கின்றது. இதிலே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 1957களில் திருவண்ணாமலை அல்லை கந்தளாயிலே 157 தமிழ் விவசாயிகள் போலீசார் பார்த்திருக்க எவ்வாறு பட்டப்பகலிலே சிங்களக்காரர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்களோ, அதனைத் தொடர்ந்து நாட்டிலே இடம்பெற்ற 66ஆம் ஆண்டு, 67ஆம் ஆண்டுகள் மற்றும் 56ஆம் ஆண்டு, அதனை விட 83கள், இறுதியாக 2009 நடந்த பாரிய இனப்படுகொலைகள் இலங்கையிலே தமிழ் மக்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலை புரிந்தமைக்கான ஆதாரங்களை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறது. அது தொடர்பான சரியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்றால், உண்மைகள் கண்டறியப்பட வேண்டுமென்றால், அது ஒரு சரியான ஒரு சர்வதேச நீதி விசாரணை இல்லாமல் அந்த விடயங்கள் கையாளப்பட முடியாது. இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பண்டா செல்வாவோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்து கிழித்தறிந்தார்கள், டட்லியோடு ஒப்பந்தம் செய்து கிழித்தறிந்தார்கள். அதற்கு பிற்பாடு கூட ரணில் தலைவர் பிரபாகரனுக்கும் ரணிலுக்கும் இடையிலே நடந்த ஒப்பந்தங்கள் கூட கிழித்தறியப்பட்டது. இலங்கையிலே சந்திரியாவோட பேச்சுவார்த்தைகளில் பேசிவிட்டு மூழ்கடித்த காலங்கள் உண்டு. அதே போல ஜெயவர்தனுடைய காலங்கள், பிரேமதாசாவினுடைய காலங்கள் எல்லாம் தமிழர்களை பேசி காலத்தை இழுத்தடித்து செல்லுகின்ற காலமாக அமைந்திருக்கிறதை தவிர இதுல எந்த காரியங்களும் நடைபெறவில்லை. ஆகவே இந்த விசாரணை என்பதும் ஒரு உள்ளக விசாரணை என்பது போல காட்டப்பட்டு அது எதுவுமே நடக்காமல் மத தலைவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் என்ற அளவிலே கொண்டு வந்து இது ஒரு எந்த உப்புச்சப்பு மற்ற முறையிலே இது தள்ளப்பட போகிறது என்கிற ஒரு செய்தி தான் இப்பொழுது பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இலங்கை அரசு இதனை சரியான முறையில் செய்யாது என்பதில் நாங்கள் இலங்கை அரசு மீது எந்த நம்பிக்கையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் உலகம் சொல்லுகிறது ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள், ஒரு வாய்ப்பை கொடுங்கள். அந்த வாய்ப்பு சரியாக வருகிறதா, இல்லை என்றால் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் பொதுநலவாய நாடுகளின் நீதிபதிகளை நியமிக்கிறோம், நாங்கள் அதனை மேற்பார்வை செய்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லுகிறார்கள். ஆகவே எங்களிடம் இருக்கிற இன்றைக்கு சர்வதேச பலத்தை, சர்வதேச ஆதரவை இழக்க முடியாது என்ற வகையில் தான் நாங்கள் சர்வதேசத்தோடு சில விடயங்களில் இணைந்து போக வேண்டிய ஒரு இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்தியா கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, அல்லது சர்வதேச சமூகத்திட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவங்களுடைய அழுத்தம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா உள்நாட்டு விசாரணையிலேயே இந்த தவறுகள், இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது, மிகப்பெரிய கொடூரங்கள் நடந்திருக்கிறது, மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுற இந்த நிலையில சர்வதேச சமூகத்தினுடைய நிலைப்பாடு மாறும் எதிர்பார்க்கறீங்களா? இல்ல நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? உங்களுக்கே தெரியும், உங்களுடைய தொலைக்காட்சியில் கூட கருணா அவர்கள் பேட்டி அளிக்கிற பொழுது இந்திய படைகள் இந்த யுத்தம் நடந்த காலத்திலே இலங்கையில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை விட இந்த யுத்தத்தை தொடங்கியதும் நடத்தியதும் முடிவுறுத்தியதும் இந்தியாவின் கையிலேயே அமைந்திருக்கிறது. இப்பொழுதும் கூட இவ்வளவும் நடந்தும் தமிழர்கள் இந்தியாவை நம்புகின்றார்கள், ஈழத்தமிழர்கள். ஏனென்றால் இந்தியா தலையிடாமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை எட்ட முடியாது என்பதில் ஒரு தெளிவான பார்வையை தமிழர்கள் நம்பிக்கையோடு வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஒரு தசாப்த காலங்களாக நீங்கள் 2009 இருந்து பார்த்தால் தெரியும், இந்தியா தமிழர்களுக்கு ஒரு தீர்வை வழங்கக்கூடிய அளவில் எந்த விதமான ஒரு பச்சை கொடிகளையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை என்கிற ஒரு ஆழ்ந்த கவலை தமிழர்களிடம் இருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு ரயில் ஓடினால் சரி, பாதைகள் போட்டால் சரி, வீடுகள் கட்டினால் சரி என்கிற ஒரு குறுகிய எண்ணத்துக்குள் அபிவிருத்திகள் தான் தமிழர்கள் எதிர்பார்த்த போராட்டம் என்பது போல, அவருடைய தேசிய இன விடுதலை போராட்டத்தினுடைய அம்சம் போல இந்தியா அதனை கைவிட்டு செல்வது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு வேதனையான சம்பவம். நன்றி ஸ்ரீதரன்.
நான் உங்கள்கிட்ட திரும்ப வரேன் வானதி. தொடர்ந்து அவங்க முன்வைக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கிறது, நீங்க அபிவிருத்திக்கான திட்டங்கள்ல இந்திய அரசு தொடர்ந்து இருக்கிற இந்திய அரசுகள் கவனம் செலுத்துறாங்க. ஆனா அங்க நடந்த கொடுமைகளுக்கான குறைந்தபட்சமான தண்டனைகள் இல்லாம அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஜெனீவால நடந்த சமீபத்துல இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிற உள்ளிட்ட விஷயங்களும் கூட இதுல நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மத்தியில பாஜக ஆட்சி வந்த பிறகு இந்த பிரச்சனையில குறைந்தபட்சமான ஒரு மாற்றமாவது வரும்னு எதிர்பார்த்தோன்னு எங்களுடைய ஒரு பேட்டியில ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தாரு. அதை நம்பிதான் நாங்க கூட்டணியில் இருந்தோம், ஆனால் அது பொய்த்து போனது அப்படின்னு மோடி அரசாங்கத்தை ரொம்ப கடுமையான விமர்சனம் செய்திருந்தார். இப்போ இந்த எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்கிறது. இதுல இந்திய அரசாங்கத்தினோட நிலை என்னவா இருக்கு? இல்ல, நிச்சயமா மத்திய அரசாங்கம் ஒரு மாற்றத்திற்கு பின்னால் அவர் சொன்ன ஒரு விஷயம், 2009 குறிப்பாக போரின் போது இந்த போரை முன்னின்று நடத்தியது இந்திய அரசாங்கம் தான் அப்படிங்கிறதுல இலங்கையும் சொல்லியிருக்கு, இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதற்கு நிறைய உதாரணங்களை காட்டலாம். ஆனால் குறிப்பாக தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்திய அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சர்வதேச அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய உறவு நிலைப்பாடு அப்படின்னு பொதுவா பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப நுட்பமா கவனிச்சீங்கன்னா நிறைய மாறுபாடுகள் இங்கேயும் நடந்திருக்கு, அங்கேயும் நடந்திருக்கு. நாம அது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். நம்ம பொதுவா இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள், போர்க்குற்றம், இது எல்லாம் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தாலும் கூட கடந்த குறிப்பாக இலங்கையில் ஆட்சி மாற்றம், இந்திய ஆட்சி மாற்றம் ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பாசிட்டிவான இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கு. நீங்க ஜெனீவாவோட ரெசல்யூஷன் அப்படின்னு வரும்போதே பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணது அமெரிக்க நாட்டோட அரசாங்கம், கோ ஸ்பான்சர் பண்ணது ஸ்ரீலங்கா. அதே மாதிரி அது அமெரிக்கனுடைய தீர்மானமே நீர்த்து போன ஒரு தீர்மானம் அப்படிங்கறத சொல்லப்படுது. அத நீர்த்து போனது நாம எதிர்பார்க்கிற கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடும்போது அவங்க 2014 இது ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்தாக வேண்டும் அப்படிங்கறதுல யாருக்கும் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு நாட்டினுடைய உறவையும் சேர்த்து எடுத்துட்டே போகணும். அந்த நாட்டினுடைய புவியியல் சார்ந்த மற்ற விஷயங்கள் அவை எந்த நாட்டோட நெருக்கம், ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா சீனாவினுடைய நெருக்கம் என்பது குறிப்பாக இலங்கையினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான நெருக்கமான உறவு காங்கிரஸ் ஆட்சியும் தொடர்ந்து சொல்லி இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு மாற்றம் வந்திருக்கா இல்லையா? நீங்க அங்க ராஜபக்ஷ இருந்ததுக்கும் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு பின்னால் அவங்களோட அப்ரோச்ல நடந்திருக்கூடிய பல்வேறு மாற்றங்களை நாம அதை சொல்ல முடியும். என்ன மாற்றம் அப்படிங்கிறது விசிபிளா என்ன தெரியுது? நீங்க வந்து இல்ல அதுதான் சொல்றேன். விசிபிளா அப்படினா நம்ம எல்லாரும் கண்ணு முன்னால இவங்களை இத்தனை பேத்தை பிடிச்சு உள்ள போட்டாங்களா இல்ல குறைந்தபட்சமான இப்போ ஒரு நீதி விசாரணையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுல என்ன முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தானே ரொம்ப நிச்சயமா. நீங்க அதை வந்து கேட்கும் போதே இந்த மாறுதலுக்கு பின்னான அரசாங்கம் என்பது இந்தியாவுடனான நெருக்கத்தை காட்டுவதில் ஆரம்பித்து இன்னைக்கு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அங்க வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பித்து விட்டது. இல்லைன்னு சொன்னா 2-3 எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப விசிபிளா சொல்ல முடியும். இதை வந்து ரொம்ப பர்டிகுலரா நீங்க போரால் பாதிக்கப்பட்ட விஷயம் மட்டுமே பார்க்காம நம்முடைய மீனவர்கள் அபிவிருத்தி அப்படிங்கிறதுல இன்றைக்கு நம்முடைய பிரதமர் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இலங்கைக்கு போனதற்கு பின்னால் அங்க நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், முன்னாடி இந்த ஏரியாவுக்கு தான் நீங்க போக முடியும், இந்த ஏரியாவுக்கு போக முடியாது, அது ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை முழுவதாக மாறி இருக்கிறது. ஆர்மி கிட்ட இருக்கிற குறிப்பிடத்தகுந்த அளவு நிலங்கள் தமிழர்களுக்கு வந்து மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதுல பெரிய அளவு ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை இந்த அரசாங்கம், மோடியினுடைய அரசாங்கம் குறிப்பாக முன்னெடுத்திருக்கிறார். ஸ்ரீதரன், இப்போ பாஜகவிலிருந்து சொல்லப்படுற விஷயம், இப்ப மோடி ஆட்சி மத்தியில வந்த பிறகு, இந்தியால மத்திய ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அங்க நிலைமை நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க இருக்கிற தமிழர்களுடைய பார்வையில இப்ப அவங்களே சொன்ன மாதிரி, குறிப்பிட்ட மாதிரி இந்திய பிரதமர் நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக அந்த பகுதிகளை பார்வையிட்ட ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்ல முடியும், முதல் முறையாக பார்வையிட்ட பிரதமர் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்படி பல இன்னொன்னு அந்த நெருக்கமான உறவின் மூலமாக நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க. ஒரு குறிப்பாக நீங்கள் பார்த்தால் மோடி அவர்கள் மரியாதைக்குரிய ஒரு தலைவராக, ஒரு இறை தூதராக தமிழர்களால் அவர் வரும்பொழுது மிக ஒரு பிரமாண்டமான மாற்றங்களோடு அவர் பார்க்கப்பட்டார். இப்போ மாற்றங்கள் மீது கொண்ட அவர் மீது கொண்ட நம்பிக்கையில் எந்த வீண் விரயங்களையும் தமிழ் மக்கள் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் இப்பொழுதும் நம்புகிறார்கள். இதிலே நாங்கள் ஒன்றை வடிவாக பார்க்க வேண்டும் என்றால், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கூட தமிழர்களுடைய தீர்வு விடயத்தில் எந்த அளவுக்கு ஒரு சிறுதுளி முன்னேற்றமாவது, ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறையை, குறைந்தபட்சம் இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை கூட
உருவாக்கப்படுவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு முறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அதிலே இன்னும் ஒரு சிறிதளவு முன்னேற்றம் கூட நடக்கவில்லை என்கிற வேதனை எல்லோரிடம் இருக்கின்றது. குறிப்பாக இந்தியா இல்லாமல், இந்தியாவினுடைய ஒரு பிரச்சனை இல்லாமல், இந்தியாவினுடைய ஒரு நேரடி தலையீடு இல்லாமல் இலங்கையில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது. ஏனென்றால் இந்தியாவினுடைய நீங்கள் இலங்கையினுடைய பிரச்சனை நீங்கள் 50களில் இருந்து பாருங்கள். 50களில் இருந்து வந்தால் கூட முதல் வடக்கிலே ராணுவ முகாம்கள், ராணுவ காவலர்கள் அமைக்கப்பட்டதே இந்தியாவிலிருந்து வந்த கள்ளத்தோணிகள் என்ற பெயரிலே தமிழர்கள், இந்திய மலையாளிகள், இந்தியாவினுடைய வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்குள் வருகிறார்கள். அவர்களை தடுப்பதற்காகத்தான் யாழ்ப்பாணத்தின் கிளிநொச்சியினுடைய, முல்லத்தினுடைய பல பாகங்களிலே சின்ன சின்ன ராணுவ முகாம்களை அமைத்தார்கள். அந்த அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்கள் தமிழர்கள் மீது அது ஒரு பெரிய தாக்குதல் நடத்துகிற முகாம்களாக மாறின. அதைவிட இந்தியாவினுடைய கடந்த கால படையெடுப்புகள், சேர சோழ பாண்டிய படையெடுப்புகளை இப்பொழுது மகாவம்சம் சொல்லுகிறது ஒரு வக்கிரத்தோடு, ஒரு இன துவேஷத்தோடு தான் சொல்லுகிறார்கள். இந்தியா தங்கள் மீது படையெடுத்தது, இந்தியா தான் அளித்தது என்கிற ஒரு மகாவம்ச அந்த மாயைக்குள் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை விட்டு அவர் வெளியிலே வர மாட்டார்கள். இதையெல்லாம் மாற வேண்டும் என்றால் உண்மையிலே இந்தியாவினுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கிற, நண்பர்களாக இருக்கின்ற, இந்தியாவுக்கு ஒரு எப்பொழுதும் சாதகத்தன்மையோடு இருக்கிற தமிழர்களுடைய விடயத்திலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை முன்வைப்பதில் இன்னும் இந்தியா ஒரு சரியான முடிவை எடுக்கவில்லை. ஆனால் இந்திரா காந்தியினுடைய காலத்தில் அவர் எடுத்த முடிவுகள், அவருடைய நான் நினைக்கிறேன் 83ஆம் ஆண்டு அவர் இந்திய பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு, இலங்கையிலே ஒரு சிஸ்டமேட்டிக்கல் நிறைய வரலாறுகளுக்குள்ள போறீங்க. அந்த விஷயங்கள் இப்ப இந்த அறிக்கை இல்ல இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மோடி அரசாங்கம் ஒரு இணக்கமான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கியதன் மூலமாக தமிழர்களுக்கு குறைந்தபட்சமான நியாயங்களை கிடைக்க செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன் வச்சிருக்காங்க பாஜக. நம்ம தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னதாக திரு நாராயணன், அதாவது அவர் சொன்னதை நீங்க கொஞ்சம் ஒரு பாதியை சொல்லிட்டு ஒரு பாதி சொல்லல. பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தாங்க, ஆனா ஒன்றும் நடக்கவில்லை என்பதையும் சேர்த்து சொன்னார் பாஜக வந்த பிறகு. அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவர் இன்னொன்னே சொன்னாரு, 2009ல இந்தியாவினுடைய துணையோடு தான் இந்த போர் நடந்தது. பேச வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க கேளுங்க. ஏன் அப்ப அதை சொல்ல விட்டீங்க? அவர் மற்றது சொன்னார்னு சொன்ன வந்து இது ஏன் சொல்ல மாட்டீங்கன்றது என்னுடைய கேள்வி. இரண்டாவதாக 56 இன்ச்சு இருந்த பிரதமர் இன்னைக்கு என்ன பண்ணாங்க? வாஷிங்டன் டிசி போன உடனே வாஷிங்டன் போஸ்ட், இந்த அமெரிக்கா போன வாஷிங்டன் போஸ்ட் ஒரு ஆர்டிகல் எழுது, இந்தியாவுடைய பக்கத்து நாடுகளிலே நமது பிரதமர் எல்லாத்துக்கும் விஜய் செஞ்சு விட்டாரு, ஆனா அவருடைய டிப்ளமசி பக்கத்து நாடுகளில் வெற்றி பெறவில்லை என்று அவர் சொன்னார். பெரிய மாற்றங்கள் வந்து விட்டதாக என்னுடைய சகோதரி அவர்கள் சொன்னாங்க. ஒன்னும் வேணாம், எத்தனை முறை எனது முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு பாருங்க. இவங்க வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே ஏறக்குறைய வந்து 17 மாதம் ஆகுது மேலேருந்து. இது வரைக்கும் 17 முறை இந்திய மீனவர்கள் அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 399 பேர் பிடிபடுறாங்க. தேதியோட என்னால் சொல்ல முடியும். என்ன சாதிச்சிருக்காங்க? அதாவது நல்ல வார்த்தை ஜாலம் உள்ள நமது பிரதமருடைய கட்சியில இருப்பதால வார்த்தை ஜாலத்தால மக்களை மயக்கி விட முடியும் என்று இந்த பாஜக காங்கிரஸ் அரசியலுக்குள்ள அதற்கு முன்னதாக மக்கள் மத்தியில் விற்கக்கூடிய கடமை எனக்கு நிச்சயமா உங்களுக்கான நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை பத்தி பேச வேண்டியிருக்கு. இந்த அறிக்கையில இன்னைக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்க விஷயங்கள்ல நீங்களும் படிச்சிருப்பீங்க. இந்த அறிக்கைகள்ல 2009ல இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கிறது, போர்க்குற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க இருக்கிற உள்நாட்டு நீதிபதியே அதை முன் வச்சிருக்கிறார். இந்த உள்நாட்டு நீதிபதி போர்க்குற்றம் என்ற வார்த்தையை அங்கு வைக்கும் முன் அமைச்சரவையில் இருந்த எங்களது அமைச்சர், தமிழக அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சென்னையிலே அங்கு போர்க்குற்றம் நடந்தது என்பதை தெளிவுபட யூபிஏ அரசின் சார்பாக சொல்லிடுறோம். அமைச்சராக இருக்க சொல்றாரு. இப்போ ஏதாவது வெளில வந்து நாங்க பேசல, அதாவது உள்ள அங்க இருக்கச்சே வந்து ஆதார் வேணும் அந்த மாதிரிலாம் பேசுறதில்ல. எங்களுடைய வார்த்தை என்றுமே ஒன்றுதான். அப்பொழுதே நாங்கள் சொன்னோம் போர்க்குற்றம் நடந்திருக்கிறது என்று. 2000 நம்ம வார்த்தையை பேச விட்டு முடிஞ்சிட்டு எனக்கு பேசுங்க, உடனே வராதுங்க. ஆனா இன்னொன்றை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு இருக்குது. நீங்க செய்ய தவறிய கடமையை நான் செய்யறேன். 2 பேரும் அரசு செய்ததும் தவறு, எல்டிடி செய்ததும் தவறு என்று அன்று சொன்னது இன்று வருங்காலத்திலேயே நிரூபிக்கப்படும் என்று நாங்கள் ஏதோ வந்து இது வந்து அரசு மட்டும் செய்யல, நிச்சயமாக ராஜபக்சே போகணும். இன்னும் கேட்டா எலெக்ஷனுக்கு முன்ன ராஜபக்சேவோட ரொம்ப
தொடர்ந்து அப்படியே நெருக்கமான உறவை காட்டியவர் மோடி என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க சொன்ன ஒரு கருத்துல மட்டும் ஒரு விளக்கம் நான் கேட்க வேண்டியிருக்கு. எல்டிடிஇ எந்த இடத்துலயும் யாரும் தூக்கி பிடிக்கல. எல்டிடிஇ ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்ட ஒரு குழு. எனக்கு தெரியல. அது உங்களுக்கு சொல்றீங்களா? இல்ல நான் இல்லன்னு சொல்றீங்களா? ஐநா சொன்னதே இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? இங்க ஆங்கரா உட்கார்ந்துகிட்டு நீங்க சொல்றீங்களா? நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல நாராயணன், நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கேள்வி உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கும்போது என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட அதுக்கான பதில தான் நான் சொல்றேன். இந்த ரெண்டுத்தையும் ஒரே அளவுல ஒப்பிட்டு பார்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி மட்டும். முதல்ல நீங்க ஆம் இல்லை என்று அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்டிடி குழந்தைகளை கேடயமாக வைத்தது உண்மையா? அங்கிருந்து தப்பித்து போக செல்லக்கூடிய தமிழர்களை சுட்டுத் தள்ளியது உண்மையா இல்லையா என்பதை இரண்டு பக்கம் தவறி இருக்கிறது நம்ம இங்க சொல்ல வேண்டிய, மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இத பத்தி ஒரு பேச்சு இது வரைக்கும் வரலையே. எனக்கு 30 நிமிஷம் பேசிட்டுமே. நீங்க பேசவே விடுறது இல்லையா? அடுத்து நான் என்ன சொல்றேன்னா, இழப்புகள் அதிகமா இருக்கிற விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. நீங்க அரசாங்கத்தினுடைய பயங்கரவாத இல்ல அரசு செய்த தவறுகளை முதல்ல பேசலாமா, அல்லது நீங்க தூக்கிலிடப்பட வேண்டும் என்று நான் பேசலாம்? உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. திரு திருமுருகன் அவர் சொல்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை முக்கியமா உங்கள்ட்ட தமிழ் அமைப்புகள் உள்ளிட்ட எல்லாருமே சொல்றது இரண்டு பக்க தவறுகளும் பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், முன்வைக்கிறார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரெண்டு பக்கம் குற்றச்சாட்டு யார் வேணா வைக்கலாங்க, ஆதாரத்தை வைக்கிறது தான் முக்கியம். சும்மா குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே போறது அதுக்கு தனியா நீங்க எதுக்கும் திறமை தேவையில்லை. அதுக்கு இந்தியா தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஆனா இந்தியாவினுடைய குற்றச்சாட்டுகள் என்பது உண்மை இல்லை என்பது பல்வேறு மட்டங்கள் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்கும் சில அரசியல் பேச வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. இந்த அறிக்கை இது போன்ற கமிஷன் ஆஃப் என்கொயரி அறிக்கைகள் இலங்கைக்குள்ள கிட்டத்தட்ட 16 அறிக்கைகள் இந்த மாதிரி கமிஷன்கள் உருவாக்கப்பட்டிருக்கு 50கள்ல இருந்து. ஆனா எதுவுமே ஒரு நேர்மையாக நடக்கவில்லை. அதே மாதிரி இதுல என்னன்னா, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கடைசி கட்ட 40,000 பேர் கொலை செய்யப்பட்ட கணக்கு ஐநாவினுடைய நிபுணர் குழு அறிக்கை கொடுத்ததை இவங்க மறுக்கிறாங்க, ஏற்க மறுக்கிறாங்க இவங்க. அப்புறம் இது முழுவதுமே புலிகள் தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க வைக்கிறாங்க. இது என்னன்னா, இதுல இன்னொரு என்னன்னா, இந்த அறிக்கையை பொறுத்து என்னோட நம்ம அந்த டிஸ்கஷன் போலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. அதுக்கு முன்னதாக இந்த அறிக்கையினுடைய முதல் கட்டமாக, ஏன்னா ஒரு உள்நாட்டிலேயே ஒரு நீதிபதி விசாரித்து, அதுவும் ராஜபக்சே நியமித்த நீதிபதி கொடுத்திருக்கிற ஒரு அறிக்கை, அதுல தவறுகள் இருக்குன்னு சுட்டிக்காட்டப்படும் போது என்ன இயல்பா ஒரு கேள்வி என்ன எழுப்பப்படுகிறது, அல்லது இலங்கை அரசாங்க தரப்பிலிருந்து வைக்கப்படுற ஒரு கருத்தாக, அப்ப வெளிநாட்டிலிருந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கான அவசியம் இல்ல, நாங்களே நேர்மையா தான் இந்த விஷயங்களை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க இதன் மூலமாக. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த அறிக்கை என்பது அதற்கான ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறதா? இல்ல, இலங்கை மாதிரி ஒரு நரித்தனமா வேலை செய்யறதுக்கு உலகத்துல வேற யாருமே கிடையாது. இந்த சர்வதேச பங்கெடுப்பு, நாங்களே உள்நாட்டுல விசாரணை நடத்திக்கிறோம், சர்வதேச பங்கெடுப்பு நடத்துகிறோம் அப்படிங்கறதெல்லாம் முழுக்க போய். இது ரெண்டாவது, இது புதுசா நடக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க பண்டாவினுடைய கொலையை பொறுத்து சர்வதேச நீதிபதிகளை கொண்ட ஒரு விசாரணை கமிஷனை உருவாக்குனாங்க. அதுல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய அரபு தேசத்திலிருந்து ஒரு நீதிபதி, கானா நாட்டிலிருந்து ஒரு நீதிபதி வந்தாங்க. அப்ப இதுவும் சர்வதேச பங்கெடுப்பின் கூடிய ஒரு விசாரணை கமிஷன் தான் வைக்கப்பட்டது. அதுவும் நேர்மையாகலாம் இதுவரை கண்டறிந்து எந்த உண்மையும் முன்வைக்கவே இல்லை. ஆக இலங்கை என்ன பண்ணிருக்குன்னா, ஐநாவினோட மனித உரிமை கமிஷன்ல நாங்க ஜெனீவால பார்த்த பொழுது சர்வதேச பங்கெடுப்புன்னு சொன்னதை வெளிநாட்டின் பங்கெடுப்புன்னு மாத்தினாங்க, தெளிவா மாத்தினாங்க. ரெண்டுமே வேற வேற. வெளிநாடு என்பது இலங்கைக்கு வெளிநாடு எதுவாக இருக்கலாம், இந்தியா கூட இருக்கலாம், வேற எந்த நாடா பாகிஸ்தானா இருக்கலாம், வேற எதுவும் இருக்கலாம். ஆனா சர்வதேசம் என்பது சர்வதேசம் முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அது ரெண்டாவது காமன்வெல்த்தினுடைய நீதிபதிகள் பங்கெடுக்கணுங்கிறதெல்லாம் பேசினாங்க. காமன்வெல்த்தினுடைய தலைவராக இருக்கிறதே இலங்கை அரசு தான், மைத்ரிபாலா தான் அதனுடைய தலைவராக இருக்கிறார். ஆக அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் தான் இந்த விசாரணை என்பது முழுவதுமாக கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். இப்ப இதுவரை மனித உரிமை மீறலை பற்றி ஒரு விசாரணை மட்டும் தான் முன் வச்சிருக்கிறோம். ஆணையத்தினுடைய ஒரு அறிக்கை, இலங்கைக்குள்ளே போகாம ஒரு அறிக்கை வச்சிருக்கிறோம் நாங்க. இதுக்கப்புறம் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், என்ன நடந்ததுங்கிறது தடவியல எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த விசாரணை என்பது சர்வதேச மட்டத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இதை தான் இவங்க வைக்கிறாங்க. இதுல என்னன்னா, ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி லைவ் எக்ஸிகியூஷன், கொலை பண்றது, சேனல் 4ல காமிச்சதை விட கொலை பண்ணக்கூடிய இதை எங்கேயுமே நீங்க மறுத்தர முடியாது. அதனால அவர் வழி இல்லாம இதை ஏத்துக்கிறாங்க. திருமுருகன், இந்த அறிக்கையினுடைய அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்க பேசிட்டு இருந்த இடைவேளைக்கு முன்னதாக உங்களுடைய கருத்துக்கள். இல்ல, அதான் இப்ப என்னன்னா, இலங்கை அரசாங்கம் ராஜபக்ஷ அரசுக்கும் இப்ப இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, நாங்கள் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரோம்னு உலகத்துக்கு காமிக்க வேண்டியது இருக்கு. இந்த அடிப்படையில் அவங்க என்னத்தை மறுக்க விரும்புறாங்கன்னா, தமிழர்களுக்கு அரசியல் கோரிக்கை சம்பந்தமான போராட்டங்கள் வரலாறை முழுவதுமாக மறைக்கிறார்கள். இது 60 ஆண்டு காலமாக நடந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறத முழுவதுமாக மறைக்க விரும்புவது. ரெண்டாவது, இந்த இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
அந்த விவாதமே வராம சர்வதேச மட்டத்தில் வராம அதை முழுவதுமாக மறைப்பு. இதில் இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அதில் இணைஞ்சு தான் அந்த வேலை செய்கிறாங்க. மூணாவது இதுல வைக்கக்கூடிய அடிப்படை பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பது என்பது உலகத்தில் எல்லா இடத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை முழுவதுமாக மறுக்கிறாங்க. அதை இதை பத்தி யாருமே பேச தயாரில்லை. இப்போ பாதிக்கப்பட்ட சமூகம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு போஸ்னியா, செர்பியா, ஹெர்சகோவினா போன்ற நாடுகள், கிழக்கு திமோர் போன்ற நாடுகள், தெற்கு சூடான் போன்ற நாடுகள்ல ஒரு வழிமுறை கொண்டு வரப்பட்டது. அது என்னன்னா, நீங்க பாதிக்கப்பட்ட சமூகத்தை நீங்க எது கொலை பண்ணானோ அந்த ராணுவத்தினமிருந்து அரசு கட்டமைப்பிலிருந்து இவங்களை பாதுகாத்துட்டு தான் நீங்க விசாரணை வைக்க முடியும். ஏன்னா அவன் இல்லை சாட்சி சொல்ல மாட்டான். இந்த அறிக்கையில OSL அறிக்கையில, ஐநா அறிக்கையில என்ன வந்திருக்குன்னா, இலங்கையில சாட்சிகளையோ அல்லது பாதிக்கப்பட்டவரை பாதுகாக்கக்கூடிய எந்த அம்சமும் இலங்கையில கிடையாதுன்னு சொல்லியிருக்குது. இந்தியாவோட முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் அதான் உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்படிங்கும் பொழுது பாதிக்கப்பட்டவன் பாதுகாக்கப்படுவதற்கான ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த பாதுகாப்பு வந்திருக்கிறது. அப்படி பண்றதுக்கான வழிமுறையில இதுவரைக்கும் ஏதாவது ஆட்சி மாற்றங்கிறது தவறான விஷயம். ஏன்னா எப்பவுமே எலெக்ஷன் வருது, இந்தியாலையும் மாறி மாறி. இலங்கையில இப்ப இருக்கிற சூழல்ல பிரதான எதிர்க்கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்திருக்கிறது. சர்வதேச நாடுகள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க, அல்லது அதன் மூலமாக ஒரு மாற்றம் நடந்தது. ஆட்சி மாற்றமே தப்பு. ஏன்னா எந்த கட்சி இருந்தோ அந்த கட்சி தான் இப்ப நிக்குது. அந்த கட்சியும் எதிர்கட்சியும் எது கொலை பண்ணுச்சோ, இது கொலையோட விஷயங்கள் இல்ல நான் சொல்லிடுறேன், அப்புறமே நீங்க பேசுங்க. நீங்க அப்புறம் பேசுங்க. நீங்க அப்புறம் பேசுங்க. ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எல்லாத்தையும் பொதுவா அடக்கிட முடியாது. இல்லைங்க, நீங்க அப்புறம் பேசுங்க. நான் சொல்றேன் என்னன்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி சேர்ந்து முதன்முறையாக கூட்டணி ஆட்சி உருவாக்கி இருக்கிறாங்க. இதை கொலை செய்தவர்களும் கொலையை பார்த்து கொண்டு ஆதரித்த ரெண்டுமே தான் சேர்ந்து நிற்கிறாங்க. ரணிலும் சரி, மைத்ரிபாலாவும் சரி. மைத்ரிபாலா போரினுடைய இறுதி காலகட்டத்தில் அவரை கமாண்டிங் ஆபீசராக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இந்த கொலையை முழுவதும் நடத்த மைத்ரிபாலாவில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, ரணிலுக்கு பங்கு இருக்கிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இப்படியான ஒன்றுக்கு நடுவில் வச்சுட்டு நீங்க தமிழ் மக்களை பாதுகாத்துட்டு நீங்க எதையும் பண்ணிட முடியாது. ரெண்டாவது, சாட்சிகளுக்கான சர்வதேச சாசனத்தில் கையெழுத்திடுவது அப்படிங்கிற இப்பதான் சொல்லியிருக்கான கையெழுத்தெல்லாம் இடவே கிடையாது. ஆக எந்த பதவி இந்த கமிஷன் இப்போ அனைத்து சர்வதேச சமூகங்களும், குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளும், இந்தியா, இது எல்லாமே சொல்றது, ஐக்கிய நாடுகள் சபையில இந்த பிரச்சனை வந்த போதும் கூட அவங்க வைக்கிறது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது, அதுக்கான ஒரு சூழல் உருவாயிருக்கிறது, அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கறது தான் அவங்க முன்வைக்கிறாங்க. எதுவுமே இல்லாம நீங்க அங்க என்ன விதத்துல நீங்க இப்போ வேற என்ன வகையான இதை எடுத்துட்டு வர முடியும்? நீங்க ஐநாவோட அறிக்கையில் அடிப்படை சொல்றது என்னன்னா, அந்த அரசு கட்டுமானமே தமிழர்களுக்கு எதிராக இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. அரசு கட்டுமானத்தை மாத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க வைக்க முடியும். அப்படி மாத்தக்கூடிய எந்த விஷயமும் நடக்கல. நீங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை மாற்றவில்லை, ராணுவத்தை மாற்ற முடியாது, அரசு நிர்வாகத்தை மாற்ற முடியாது, காவல்துறையை மாற்ற முடியாது, ராணுவத்தை மாற்ற முடியாது. இது எதையுமே மாத்தாம நீங்க அரசியல் மாற்றம்ங்கிறத மைத்ரிபால நினைச்சாலுமே பண்ணுவதற்கான மெஜாரிட்டியும் கிடையாது. அப்ப நீங்க எந்த அடிப்படையில் மாற்றம் என்பது வரும். ரெண்டாவது இதுல முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் அமெரிக்காவும் இந்த தீர்மானத்தில் வைத்த விஷயங்கள், ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். எந்த கொலை செய்ததோ அந்த ராணுவம் 2 லட்சம் பேர், 6 தமிழர்களுக்கு ஒரு ராணுவம் அங்க வைக்கப்பட்டிருக்கும் பொழுது யார் சாட்சி சொல்ல வருவார்கள்? ராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ராணுவத்தின் எண்ணிக்கை குறைக்கப்படவும் இல்லை. அது என்ன, ராணுவத்தை விலக்கப்படணும்னு சொன்னக்கூடிய அம்சம் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம ரொம்ப இதுல முக்கியமான அம்சமா பார்க்கணும் அப்படின்னா, சர்வதேச சமூகங்களுடைய அழுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இலங்கையின் மீது இருக்கின்ற காரணத்தால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியில வருது. ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா, திரு ராஜபக்சே அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி இன்று இவ்வளவு தூரம் வெளிப்படையாக இவ்வளவு தூரம் பிரிமா ஃபேசி இருக்கக்கூடிய அத்தென்டிசிட்டி பத்தி எல்லாம் ரொம்ப ஓப்பனா பேசக்கூடிய சூழ்நிலை அங்க உருவாயிருக்கிறது. நாம இது ரொம்ப ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். நம்ம உறவுகள் அப்படிங்கிறது இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்போது இந்தியாவோட அழுத்தம் கூடுமான்னு இல்ல, நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளை இல்ல, அதுதான் சொல்றேன். அதற்கான சாத்திய கூறுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தீர்வுகளை தாங்கள் எதிர்பார்க்கிற விதத்துல சில நாடுகள்ல இருந்து உடனே பெற முடியாது. ஏனென்றால் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான வாழ்வு, அவர்களுடைய உரிமைகள், இதெல்லாம் நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களே தீர்மானத்தை பத்தி சொல்லும் போது இது ஒரு முக்கியமான தொடக்க புள்ளி, ஆனால் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்கிறார்கள். இன்று அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? நாம் ஒரு காலத்தை மாறி வந்திருக்கோம். ஒரு இறந்த காலத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்பது ஒன்று, இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் அந்த மக்களுக்கான நிம்மதியான வாழ்க்கை உரிமை, இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிச்சாக வேண்டியிருக்கு. ஆக இலங்கை அரசாங்கம் இந்தியாவினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் டெரிட்டரி மாதிரி நம்மளுடைய பகுதி அங்க இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு அந்த மக்களுக்கு இருக்கு, நம்மளுக்கு இருக்கு. ஆனால் அதே சமயம் சாரிங்க, நீங்க சொன்னதே நானும் சொல்றேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க சார், உங்க சொல்லுங்க. அப்போ இந்த உணர்வு அப்படிங்கிறது தான் நம்ம தொப்புள் கொடி உணர்வு அப்படிங்கிறோம். இதை இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு புறம் அரசியல்
அரசியல் ரீதியாக அந்த நாட்டை நெருக்கத்துடன் கொண்டு வருவது, இன்னொரு புறம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கான நீதியை, அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையை, அந்த நிம்மதியான வாழ்க்கையை உத்தரவாதம் செய்யறது. இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நான் சொல்றேன். ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய இலங்கை பாராளுமன்றத்திலேயே போய் சம உரிமை வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா நம்ம பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு நேரடியா சார் தயவு செஞ்சு நீங்க மத்தவங்களை பேச விட்டதில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த மாதிரியான முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இப்ப நடக்க துவங்கி இருக்கு. நம்ம இப்போ நிச்சயமா அதை கொஞ்ச காலத்துல தான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர 1 மாசம் 2 மாசம் அப்படிங்கறதுல பாசிபிலிட்டி இல்ல. ஸ்ரீதரன், பாஜகவில இருந்து வானதி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. ஒன்னு, மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப வலியுறுத்துறாங்க. ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது ஒரு தொடக்க புள்ளி அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுல இந்த அறிக்கையில ஏதாவது அந்த மாதிரியான, ஏன்னா ஏற்கனவே ஜெனீவால மாறுபட்ட கருத்துக்களை கேட்க முடிஞ்சது. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? இந்த அறிக்கை எங்களுக்கு ஏற்கனவே ஜெனீவாவிலிருந்து வந்த அறிக்கையினுடைய தொடக்க புள்ளி என்று நாங்கள் சொன்னதுக்கான காரணம் என்னென்றால், நாங்கள் அமெரிக்கா தான் எங்களுக்காக தீர்மானத்தை கொண்டு வந்தது, உலக நாடுகள் அதற்குரிய ஆதரவை வழங்கி இருந்தது. ஆகவே நாங்கள் அமெரிக்காவோடு எதிர்த்து விட்டு சரியே வேண்டாம் என்று சொன்னால் எங்களுக்காக யார் அடுத்தது இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது? அதுவே இந்தியா கூட எங்களுக்கு என்ன பங்களிப்பை செய்யும்? சென்ற ஆண்டு இந்தியா இந்த தீர்மானத்துக்கு எதிராகவே வாக்களித்திருந்தது. இந்த முறையும் இந்தியா ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்ததாக தெரியவில்லை. ஆகவே நாங்கள் இந்த விஷயங்களிலே சிலதை சர்வதேசத்தினுடைய அனுதாபத்தையும் அவர்களுடைய அந்த பக்கபலத்தையும் இலங்கை மீது அவர் கொடுக்கிற அழுத்தத்தையும் நாங்கள் விநியோகிப்பதற்கான சூழலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் இதனை ஒரு தொடக்க புள்ளி என்கிற வசனத்தை எங்களுடைய கட்சி பாவிச்சிருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த நேற்று வந்த அறிக்கைகள், இந்த பிரகாரங்கள் என்பது இலங்கையிலே ஒரு பெரிய தாக்கமாக இருக்காது. ஏற்கனவே LLRC-யினுடைய நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே கூட நீங்கள் குறிப்பாக பாருங்கள், சொல்லப்பட்ட ஒரு 230 விடயங்களில் 4 விடயங்கள்: இராணுவத்தை வடக்கு கிழக்கிலிருந்து அகற்ற வேண்டும், சிவில் நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது, அதற்கு ஒரு தீர்வு வேண்டும், தமிழ் மக்கள் மீது ஒரு பெரிய குற்றம், ஒரு இன அழிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது, அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று நல்லிணக்க ஆணைக்குழுவே தன்னுடைய அறிக்கையில் சொல்லி இருக்கிறது. 230 விடயங்களில் 4 விடயங்களை கூட ராஜபக்ச அரசாங்கமோ அல்லது அதற்கு பின்வந்த அரசாங்கமோ செய்யவில்லை. அதுக்கு பிற்பாடு இப்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழுவில் வந்திருக்கிற அறிக்கை கூட உங்களுக்கு ஆடு வேணுமா கோழி வேண்டுமா என்று மக்களை கொஞ்சம் கேவலமாகவே நடத்தி விசாரணை மேற்கொண்டு ஒரு தெளிவான அறிக்கை அல்ல, அது தெளிவாக எல்லோருடன் பெறப்பட்ட அறிக்கையும் அல்ல. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், இலங்கையிலே இருக்கின்ற சாட்சி சொல்லுகின்றவர்களும் சரி அல்லது புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற சாட்சி சொல்லுகின்றவர்களுக்கும் பாதுகாப்பு இந்த நாட்டிலே இல்லை. அவர்கள் சாட்சிகள் இன்னும் சரியான முறையில் பதியப்படவில்லை. ஒழுங்கான முறையில் ஒரு சர்வதேச மேற்பார்வையோடு சாட்சிகள் பதியப்பட்டு அதற்குரிய தடயங்கள் ஆவணங்கள் சேகரிக்கப்படுகிற பொழுதுதான் உண்மை நிலைமைகள் எவ்வாறு அமையும் என்பதை சொல்ல முடியுமே தவிர, இப்பொழுது நாங்கள் அறிக்கைகளுக்கு கருத்துக்கள் சொல்வதன் மூலம் இவையெல்லாம் ஏதோ தந்து விட்டதாக நாங்கள் கருதுவது உண்மையிலேயே அது சரியானதாக படாது. நான் நேரடியாக அந்த யுத்தத்தை கண்டவன், என் கண் முன்னால் குழந்தைகள் இறந்ததையும் என் கண் முன்னால் மக்கள் செத்ததையும் நேரடியாக, நான் கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்தவன், அந்த வன்னி யுத்தம் வரைக்கும் முள்ளிவாய்க்கால் வரையும் நான் சென்று வந்தவன். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இது கண்கண்ட சாட்சிகளில் நானும் ஒருவன். அந்த வகையில் அந்த இடத்துலதான் இந்த கேள்வியை நாராயணன் கேட்ட கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இது புலிகள் அமைப்பு மீதும் இந்த அறிக்கை பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்குது. அதுல உங்களோட பார்வை என்னவா இருக்கு? நாராயணன் புலிகள் மீது, யுத்தத்தில் ஈடுபட்ட தரப்புகள் மீது ஜெனீவாவிலே குற்றங்கள் சுமத்தப்படுவது வழமை. புலிகள் பிள்ளைகளை கைது செய்தார்கள் என்பதற்கு எங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். ஜெனீவாவிலே சொல்லப்படுற ஒவ்வொரு விடயங்களையும் வைத்துக் கொண்டு ஒரு சில விடயங்களுக்காக களத்திலே இல்லாத போராளிகள் மீது யாரும் எந்த குற்றத்தையும் அப்படியும் சுமத்தி விட்டு போகலாம். ஆனால் புலிகள் இருக்கும் வரைக்கும், புலிகளுக்கு பின்னால் இவ்வளவு மக்களும் 4 லட்சம் மக்களும் முள்ளிவாய்க்கால் வரையும் சென்றார்கள். இலங்கை அரசு சொன்னது 70,000 பேர் தான் இருக்கிறார்கள். அந்த 70,000 பேருக்கு கூட அவர்கள் மருந்தோ உணவோ அனுப்பாமல் அந்த மக்களை கொன்றொழித்தார்களே. இது ஒரு பகிரங்கமான இன அழிப்பு இல்லையா? இதை விட இன அழிப்புக்கு என்ன தேவை இருக்கிறது? அதற்கு பிற்பாடு கூட கிராந்தி, வலப்பாடு, வேரவில் போன்ற பிரதேசங்களில் தமிழ் பெண்கள் மீது கட்டாயமான கருத்தடையை மேற்கொண்டார்களே. ஏன் இந்தியாவிலிருந்து கூட பல ஊடகவியலாளர்கள் நேரடியாக கூட அந்த சாட்சியங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இவற்றை ஒரு பக்கங்களை மறைத்து விட்டு சில அரசியல் காரணங்களுக்காக தயவு செய்து நாராயணன் போன்ற சகோதரர்கள் இப்படி பேசாமல், நாங்கள் அழிக்கப்பட்டவர்கள், நாங்கள் துன்பத்தில் இருந்து அந்த வேதனைகளில் இருந்து இன்னும் விடுபடாமல் அந்த வரிகளுக்குள்ளே வாழுகிறோம். வாழுகின்ற நாங்கள் உங்களிடம் இறைஞ்சி கேட்பது,
எங்களுக்கு ஒரு நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு சர்வதேச அங்கீகாரத்துடனான ஒரு தீர்வு பெறப்பட வேண்டும். இன்றைக்கும் என்னுடைய பிள்ளையை காணவில்லை என்று கதறி எழுகின்ற தாய்மார்களை பாருங்கள். என்னுடைய கணவனை என் கைகளால் நான் ஒப்படைத்தேன், எங்கே என்னுடைய கணவன் என்று கேட்கிற யோகியின் மனைவியை சிந்தித்து பாருங்கள், அல்லது ரேகாவின் மனைவியை சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளோடு சென்ற விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் ராஜா 3 குழந்தைகள் எங்கே, தங்கன் குடும்பத்தோடு போனார், அவருடைய குடும்பம் எங்கே? இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாலே நாங்கள் கண்டபடி என்ன. இப்பொழுது கூட தமிழி இறந்திருக்கிறார், வந்து 6 மாதங்களில் அவர் புற்றுநோயால் இறந்திருக்கிறார். இதற்கு பின்னால் பல செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஆகவே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் இன்னும் செத்துக்கொண்டே இருக்கிறோம். நேற்று இன்னொரு இந்த எண்ணிக்கை அதிகரித்ததுல, மாண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததுல புலிகள் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த அறிக்கை முன் வச்சிருக்கு. அதை தான் நாராயணன் திரும்பவும் சொல்றாரு, 2 தரப்புமே தவறுகள் செய்திருக்குதுன்னு. இத 2 தரப்பையும் ஒரே நிலைப்பாட்டுல வச்சு பார்க்க முடியுமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 100% நான் அதை மறுக்கிறேன். புலிகளால் அவ்வாறு தன்னுடைய இனத்தை, தன் சகோதரர்களை, தன் பிள்ளைகளை அவர் ஒரு காலம் சுடவில்லை, அப்படி சுட்டுக் கொலையும் அவர் செய்யவில்லை. அது இலங்கை அரசாங்கம் ஒரு பக்கமாக இருந்து விசாரணையும். இப்பொழுது புலிகள் களத்திலேயே அவர்களும் இலங்கையை போல, இலங்கை ராணுவத்தை போல தாங்களும் ஒரு விசாரணை குழுவை நிரூபிக்க முடியும் என்றால், நியமிக்க முடியும் என்றால், அவருடைய மக்களை வந்து அவங்க பிணைய கைதிகளா அல்லது பிணையாக வச்சிருந்தாங்க, கூட வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. புலிகளுக்கு பின்னால் மக்கள் பாதுகாப்பு தேடி முள்ளிவாய்க்கால் வரை சென்றார்களே தவிர யாரையும் புலிகள் பணைய கைதிகளாக அங்கு வைத்திருக்கவில்லை. தொடர்ந்து நான் வரேன் ஸ்ரீதரன். தியாகு, உங்கள்கிட்ட நிறைய இந்த அறிக்கை குறித்தும் பேச வேண்டியிருக்கிறது. 2 தரப்பு மீதான குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் கடந்து இந்த அறிக்கை ஏதாவது குறைந்தபட்சமான நம்பிக்கையை ஏற்படுத்துமா? அடுத்த கட்டமாக இதனுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பேச வேண்டியிருக்கிறது. இந்த அறிக்கை அரைகுறையாக வெளியிடுகிற அழுத்தமான உண்மைகள் தான் நம்பிக்கைக்குரியவே தவிர அறிக்கையோ அல்லது அறிக்கை கொடுத்தவர்களோ இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிற அரசோ அல்ல. அறிக்கையில் எத்தனையோ வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த அறிக்கையில் கிடைத்திருக்கிற தகவல்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி முன்னேற முடியும் என்று பார்க்கிற பொழுது மிக முக்கியமான செய்திகள் இதில் இருக்கு. இந்த வெள்ளைக்கொடி சம்பவம் பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நடேசனும் புலித்தேவனும் கொல்லப்பட்டதை பற்றி. அதில் இந்த அறிக்கை சொல்லுகிற வாசகம், they were given assurances of safety at a high level. இது ஏற்கனவே சந்திரா நேரு சொல்லியிருக்கிறார், இதுக்கான சாட்சியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது ஐநா புலனாய்வு அறிக்கையில் இருக்கு. அந்த ஹை லெவல்ங்கிறது யாருங்க? மஹிந்த ராஜபக்சே நேரடியாக வருகிறார், இதில் பசில் ராஜபக்சே வருகிறார், ஐநாவினுடைய அதிகாரி வருகிறார். இவங்க எல்லோரும் தான் உத்தரவாதம் கொடுத்தவங்க, நீங்க சரண்டர் அடைங்க, வெள்ளக்கூடிய உயர்த்தி பிடியுங்கள் என்று சொல்லி ராஜபக்சே அமைத்த ஒரு குழு, ஒரு இந்த மேக்சல் பர்னாகமகா குழு ராஜபக்சேயை நோக்கி குற்றச்சாட்டின் விரலை நீட்டுகிறது என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது ஒருவேளை அவர் ஆட்சியிலே வெளியிடாதனால இருக்கலாம், அல்லது இப்போ வெளியிட்டதுனால இருக்கலாம், அல்லது ஐநா அழுத்தத்தினால, சர்வதேச அழுத்தங்களால, எப்படி வந்தாலும் சரி அந்த குற்றச்சாட்டு என்பது மிக முக்கியமானது. இதே அறிக்கை இதை இராணுவத்திடம் விசாரிக்க விட முடியாது, இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன்னாலே அது இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். இது ஐநா மூவல்லுநர் குழு அறிக்கையில் தெளிவாக இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன வருத்தமாக இருக்குதுன்னா, இந்த புதிய ஆட்சி பழைய ஆட்சியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, நீங்கள் மற்றது என்ன செய்யறீங்க செய்யலைங்கிறதுக்குள்ள நான் போகலை. ஒரே ஒரு கேள்விதான், ஐநா புலனாய்வுக்கு இந்த 2 ஆட்சிகளும் கொடுத்திருக்கிற ஒத்துழைப்பு என்ன? ஜனவரி வரைக்கும் என்ன, ஜனவரிக்கு பிறகு என்ன? அதே போல இந்திய அரசு தொடர்பாக நான் கேட்கிறேன். திரு சிதம்பரம் அவர்கள் இங்க வந்து பேசுனது போர்க்குற்றம் கூட அல்ல, உட்லண்ட்ஸ் கோர்ட்ல இனக்கொலைன்னு சொன்னார். நடந்திருப்பது இனக்கொலைன்னு ஆமா, இனக்கொலைன்னு சொன்னார். இனக்கொலைன்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை, போர்க்குற்றம்னு சொல்றீங்கன்னு முக்கியம் இல்லை. ஆனால் நடந்த இருதரப்பிலும் நடந்திருப்பதாக சொல்லப்படும் குற்றங்கள் குறித்து ஒரு மனித உரிமை ஆணையர் அலுவலகம் ஒரு புலனாய்வு நடத்தட்டும்னு சொல்லுகிற தீர்மானத்தில் அதே சிதம்பரத்தினுடைய அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது? அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது, பாகிஸ்தானோடு சேர்ந்து நின்றது. அப்போது பாஜகவும் கண்டிக்கல, போனா போட்டோம். தியாகு, 2 ஆட்சிகள் மேல குற்றச்சாட்டுகள் வச்சீங்க, அடுத்த கட்டமான நகர்வுகளை குறித்தும் பேசிட்டு இல்லை. என்னுடையது மிக தூளமான கேள்வி. நீதிக்கான கோரிக்கை, தமிழர்களுடைய நீதிக்கான வேட்கை, இதில் இந்திய அரசினுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய நலன் சார்ந்தது மற்றது, அந்த அரசோடு இருக்கிற நட்பு உறவு, அதுக்குள்ளே நான் போகல. நீதி குறித்து, மூவல்லுநர் குழு குறித்து இதுவரை இந்திய அரசினுடைய கருத்தை சொன்னதே இல்லை. இரண்டாவது, இப்ப நடந்திருக்கிற இந்த புலனாய்வு அறிக்கை இருக்கு பாருங்க, அதற்கு அடியோடு ஒத்துழைக்க மறுத்தது மட்டுமல்ல, மார்த்தி அத்திசாரி தலைமையிலான பின்லாந்தினுடைய முன்னாள் அதிபர், யாருமே அவருடைய நேர்மை நடுநிலை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க முடியாது, அந்த மூவர் குழு, எஸ்மா ஜஹாங்கீர், கால்ரைட், அந்த 3 பேரையும் இந்தியாவிற்கு விசாவே கொடுக்கவில்லை பாஜக அரசு. காங்கிரஸ் அரசும் அவங்களை புலனாய்வுக்கு பழைய மூவல்லுநர் குழு உள்ளோட மறுத்துச்சு.
இதே கெலமெக்கரையினுடைய ஆதாரத்தை உண்மைன்னு இவர் சொல்லியிருக்காரு. கெலமெக்கரை இங்க வருவதற்கே இந்தியா விசா கொடுக்கல, முடியாதுன்ட்டாங்க. புலனாய்வு குழு இலங்கையும் அனுமதிக்கல, பழைய ஆட்சி அனுமதிக்கலீங்க. ஏன் மங்கள சமரவீர அனுமதிக்கல, ஏன் மைத்ரிபால இது அனுமதிக்கல? ஆக இந்த புலனாய்வுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பதன் மூலம் உண்மைகளை மறைப்பதும் நீதியை மறுப்பதும் இவருடைய நோக்கம். இந்த மறுப்பதில், உண்மைகளை மறைப்பதிலும் நீதியை மறுப்பதிலும் இந்த மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நீதியை கிழித்து வெளியே கொண்டு வருவதற்கு பல சின்ன முயற்சிகள், பெரிய முயற்சிகள் நடக்குது. அந்த அறிக்கையையும் நாம் அப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த இவங்க மறுப்புகள் பொய்ன்னு காட்டுறதுக்கு நம்ம அடுத்து ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு தரப்பும் குற்றச்சாட்டுங்கிறாங்க. நான் ரொம்ப தொடக்கத்திலேருந்தே சொல்றேன், ரெண்டு தரப்பும் குற்றச்சாட்டுன்னா நம்ம கேட்கிறோம்ல தமிழர் தரப்புல எல்லாத்த பத்தி ஒரு பன்னாட்டு புலனாய்வு. ஏன் இலங்கையோ இந்தியாவோ இந்த ரெண்டு தரப்பு குற்றங்களையும் பற்றி பன்னாட்டு விசாரணை நடத்தி ஏன் கோரிக்கையை வைக்க மாட்டேங்கிறாங்க? என்ன பயம் உங்களுக்கு? இதை சொல்றாங்க, இந்த அறிக்கையில சொல்றாங்க, இலங்கை பாதுகாப்பு படையினர் மிகவும் கொடூரமான முறையில் இழைத்த பாலியல் வன்முறை அதிர்ச்சி அளிக்கிறது. அதே நேரத்தில் விடுதலை புலிகள் ஒரே ஒரு பாலியல் வன்முறை சம்பவத்திற்கு கூட பொறுப்பென்று காட்டுகிற எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பாலியல் குற்றம் புரிந்தால் விடுதலை புலிகள் மிக கடுமையாக தண்டிப்பார்கள் என்பதைத்தான் சான்றுகள் காட்டுகிறது. இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். இந்த கடைசி கட்டத்தில் கருணா குழு என்ன செஞ்சிச்சு, அந்த ஒட்டுக்குழுக்களை பத்தி இதுல ஒன்னும் ஒரு ஆய்வும் இல்லை. ஆனா இதுல இருக்கு அதெல்லாம். அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த அறிக்கையில நிறைய புலிகளுடைய நிறைய குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வந்துருங்கிறேன். யார் மறுத்தாங்க? அதுதான் முக்கியமா இருக்கிறது. பாஜகவோ அல்லது காங்கிரஸ் ஆட்சியோ, இந்தியாவில் இருக்கிற ஆட்சிகள் இப்போ ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஏன் தயாராகிறது இல்ல? சர்வதேச விசாரணை அப்படிங்கறது இது ஒரு ரொம்ப நெடுங்காலமாகவே குறிப்பாக இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இதுல பல்வேறு நாடுகளுடைய ஆதரவை பெறுவது, இந்த மாதிரியான முயற்சிகள் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனால் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இலங்கையில் ஒரு அந்த ஜனநாயக ரீதியான ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்றதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆதரிக்கிறது ஒன்று. ஏனென்றால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அங்கு இருக்கும்போதுதான் நம்மளோட மற்ற உறவுகளோ நாம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முடிவுகள் இதெல்லாமே வருவதற்கான சாத்தியக்கூறுகள். அதை குலைப்பதற்கு இந்திய அரசாங்கங்கள் விரும்புவதில்லை. ரெண்டாவது, ஒண்ணுமே நடக்கல, பாஜகவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய விசாவை பத்தி மட்டுமே ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடுகளை பத்தி முடிவெடுக்க முடியாது. ஏனென்று கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் விசாரணை குழுவை பத்தி நீங்க கல்லமக்கரையை கூட விட்டுறலாம். இல்ல, அவங்க முன்வைக்கிற இந்த சர்வதேச நீங்க சொல்லக்கூடிய இந்த நடுநிலையான விசாரணை குழு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷேப்பை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தான் இதெல்லாம் காட்டுது. அதனால் நிச்சயமாக இதற்கு என்னென்னவெல்லாம் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்தியா அதற்கு செயலாற்றும். ஆனால் அதே சமயம் மிகுந்த எச்சரிக்கை உணர்வு. ஏன்னா நாமெல்லாம் எடுத்த முயற்சிகள் காரணமாக சீனாவினுடனாக அந்த இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்தாயிருக்கு. இன்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் இந்தியாவை நோக்கி நெருக்கமாக திரும்ப துவங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம சிறிது சிறிதாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நம்ம எவ்வளவு தூரம் பாசிட்டிவா பயன்படுத்த போறோங்கிறதெல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்க முடியும். இது ரொம்ப பிரிமெச்சூர். இந்த அரசாங்கத்துக்கு இதை உடனடியா இதை செஞ்சு காட்டுறதுக்கு அப்படிங்கும் போது இது ரொம்ப முன்னால எடுக்கக்கூடிய முன்வடிவா நாம பார்க்க வேண்டியதில்லை. நாராயணன், உங்க ஆட்சி மீதும் குற்றச்சாட்டுகளை தியாக உள்ளிட்ட எல்லாரும் வச்சாங்க. குறிப்பாக ஸ்ரீதரனும் சில விஷயங்களை மறுத்தார். ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னதுல எனக்கு மனதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அங்க இருக்க மக்கள் எப்படி இந்தியாவில் தமிழர்கள் மற்ற மாநிலங்களுக்கு சரிசமமாக இருக்காங்களோ அந்த இதைத்தான் காங்கிரஸ் ஆதரித்தது, அதைத்தான் காங்கிரஸ் கேட்டது. அதுதான் போன நமது ஒப்பந்தங்கள் 13 இது வந்தது. அதை செய்யல, அந்த காலத்தையும் செய்யல. ஆனால் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திருக்கோம். இந்த அரசு செய்யணும்னு நினைக்கிறோம். இரண்டாவதாக நமது எனது சகோதரி பேச சொன்னாங்க இதற்கான காலம் கனியலன்னு. கொஞ்சம் யோசனை பண்ணோம். 2009 போர் முடிந்து 6 வருடங்கள் கழித்து இன்னும் காலம் கனியவில்லை என்று நம்ம சகோதரி சொல்வது உண்மையாக இருக்குமானால், இவர்களது இயலாமையை மறைக்க சொன்னா கூட அது உண்மைன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டா, அப்ப 2013 ரொம்ப குறுகிய காலகட்டம் இல்ல. அன்றே ஒரு ஜனங்க ப்ளீட் பண்ணிட்டு இருக்குச்சே, ரத்தத்தை அடித்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதான எங்க வேலை. அதைத்தானே நாங்கள் செய்தோம். காலங்கள் கனி இவங்க ஆனா ஆட்சிக்கு எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்திரம்னு சொன்னவங்க தானே. அவங்க மாத்தலங்கிறது உண்மைதானே. ஒன்னும் இல்ல, சாதாரண விஷயம். நமது மீனவர்களை அரெஸ்ட் பண்றதை கூட தடுக்க முடியலையே. இது இயலாத அரசு. நீங்க பேச நான் கேட்கல, நீங்க என்கிட்ட சொன்னீங்க நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்க. ஒண்ணு கேட்டா ராஜபக்சேக்கு வாழ்த்து சொன்ன, அவர் வெற்றி பெறுவதற்கு முன்னே வாழ்த்து சொன்னவர் நமது பிரதமர். இந்த மோடி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ராஜபக்சேக்கு இவருக்கும் ஏற்கனவே நல்ல தொடர்பு இருந்தது.
அதை தோத்த பிறகு ஏதோ இதை வந்து சப்ப கட்டுறாரு. ராஜபக்சேவை ஆதரித்து கொடுங்கோலை ஆதரித்தவர் இந்த மோடி அவர்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்த விஷயம். நீங்க வந்து பேசிக்கிட்டே நான் நடுவில் பேச முடியுமா? மொத்தத்துல இவர் கேட்டது உண்மைதான். இந்தியாவில் இருக்க போற சம உரிமை இலங்கைக்குள்ள இவர் கேட்டாரு. இதுல சில பேர் நேரத்தில் பேச கூட சொல்றாங்க, காங்கிரஸ் நிச்சயமாக தனி எழுத்தை ஆதரிக்கவில்லை, ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும் சம உரிமை. சில பேர் சொல்றாங்க, ஆனா சம உரிமை இலங்கைக்குள்ள எப்படி தமிழர்களுக்கு இந்தியாவில் இருக்கணும்னு. இரண்டாவது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். இவங்க எல்லாம் மற்றதெல்லாம் சொன்னாங்க, இவங்களுக்கு சாதகமான அம்சத்தை ஐநா அறிக்கையில சொல்றாங்க. ஐநா அறிக்கை மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்டிடிக்கு பெரிய பொறுப்பு அதுல இருக்கு. எல்டிடி ஓடி தப்பிக்க சென்றவர்களை கொன்றார்கள், குழந்தைகளை கடையமாக உபயோகப்படுத்தினார்கள், மறுக்க முடியாது. திருமுருகன், காலம் வந்து இன்னும் கணியணும், இப்பதான் தொடங்கி இருக்குது, அதுக்கான இது எல்லையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஏன் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கான சூழல் மாறிட்டு இருக்கிறதா பாக்குறீங்க? ரெண்டு பிரச்சனை இருக்குங்க. ஒண்ணு வந்து இனப்படுகொலை நடந்த 6 வருஷமா இன்னும் அந்த மக்கள் துன்புறுத்துறாங்க. யாஸ்மின் சூக்கா வந்து, அதாவது இந்த ஐநா நிபுணர் குழு அறிக்கை முதல்ல கொடுத்த யாஸ்மின் சூக்கா வந்து ஒரு ஆவணங்களை இப்ப சமர்ப்பிச்சாங்க ஜெனீவால. அதுல இந்த புதிய ஆராய்ச்சி மாற்றம் பட்ட பிறகும் கொடுமைகள் நடக்கின்றன ஆதாரப்பூர்வமாக அந்த கொடுமைகளோட அந்த வீடியோவோட காமிச்சாங்க. ஆக இந்த கொடுமைகள் இன்னும் தொடர்ந்து கொடுக்குது. 6 வருடத்துல எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை பேர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தார்கள் கணக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி 2009 வரை கணக்கு இருக்கு, அதற்கு பிறகு இன்று வரைக்கும் கணக்கு கிடையாது. இந்த அறிக்கையில 21,000 மனுக்கள் வந்திருக்குங்கிறாங்க காணாமல் போனவர்கள் பற்றி. இந்த அறிக்கையில கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐநா மனித உரிமை கமிஷன் தலைவர் வந்து இந்த அறிக்கை இந்த குழுவே கமிட்டியை கலைக்கணும் தான் சொல்லியிருக்காரு. அந்த சண்டையை நடந்துட்டு தான் இருக்குது. ரெண்டாவது, இதுல வந்து சாட்சி கொடுக்க வந்தவங்க அத்தனை பேரையுமே வந்து நீ விடுதலை புலிக்கு எதிராக குடுன்னு சொல்லி கம்பல் பண்ணன, அதுவும் வந்து ஐசிஆர்சில இருந்து பல்வேறு அமைப்புகள் வந்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க. வந்தவன்லாம் வந்து இலங்கை அரசு ராணுவத்துக்கு எதிராக சாட்சி கொடுத்தானா, நீ இல்ல நீ புலிகள் தான் குற்றம் பண்ணாங்கன்னு எழுதி வாங்கியிருக்காங்க. அதான் ஸ்ரீதரன் கூட அவன் சொன்னார், இப்படிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி மிரட்டி எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பிரச்சனைனால் 2009 முடிஞ்சோட சர்வதேச விசாரணை தேவைன்னு சொல்லி சர்வதேச விசாரணை என்ற நிலையில் இருந்து நீ இழுத்து கொண்டு வந்து நீ கடைசியில் வந்து உள்நாட்டு விசாரணை கொஞ்சம் நின்று இருக்கிறாங்க. ஆக இலங்கைக்குள் நடக்கக்கூடிய எந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனும் எந்த சர்வதேச தரத்துக்கு உட்பட்ட விசாரணை என்று சொல்லக்கூடிய எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். இரண்டாவது, தமிழீழ மக்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இலங்கை அரசு மட்டுமல்ல, இந்திய அரசை வந்து சர்வதேச அளவில் விசாரிக்கணும். ஏன்னா இந்த கொலையில் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்திய அதிகாரிகள் விசாரிக்கப்படணும் என்பதுதான் மிக முக்கியம். அதனால தான் இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்து சீனாவுடன் சேர்ந்து தடுக்கின்ற வேலை செய்கிறது. நன்றி, உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. தெற்காசிய நாடுகளில் நடந்த மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது இலங்கையில் நடந்த இறுதிப் போர் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுல நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அனைத்து மனித உரிமை ஆர்வலர்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.